மிஸ்டர் தர்மா, பரணி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், நான் காலேஜில் விசாரிச்ச வரைக்கும் பரணி ஒரு தப்பான பையன் சொல்றாங்க சார். ஆனா அவனுக்கு எதிரி யாரும் இல்லை. கொடைக்கானல்லே புதுசா ஒரு எதிரி முளைக்க சான்ஸ் இல்லை. இங்க இருந்து ஃபாலோ பண்ணி போய்த்தான் ஒருத்தன் அவனை கொலை செஞ்சிருக்கணும். அப்புறம் இங்க நடந்த 2 கொலைக்கும் அதுக்கு தொடர்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒருத்தனே இந்த 3 கொலையும் செஞ்சிருக்கணும் சார். கொடைக்கானல் எரிக்கப்பட்டது பரணின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா சார். அப்போ இங்க எரிக்கப்பட்ட அந்த 2 பேர் யாரா இருக்கும்? அதான் சார் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. பரணி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தங்கி இருந்திருக்காங்க. அவங்கள விசாரிக்க ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார். பட் 2 பேர் ஸ்பாட்டே இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க சார். சமீபத்தில் டேவிட்னு ஒருத்தர் ரூம்மேட்டா ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் வந்து பிறவி பரணிக்கு தூரத்து சொந்தன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னதான் எனக்கு தகவல் வந்திருக்கு. அங்கே தான் எனக்கு டவுட் வந்துச்சு. எஸ்ஐ ஆதிகேசனை டேவிட் அரெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார். அங்கே டேவிட் அரெஸ்ட் ஆனா மேலே குழு கிடைக்கும் சார். குட் சார். சீக்கிரம் குற்றவாளி அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க சார். இல்லைனா அசம்பிளியில் வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மானத்தை வாங்கிடுவாங்க சார். பாருங்க சார். யோ, நீங்க டேவிட்ங்கிறது ஏயா? என்ன சார் விஷயம்? ஏன்னு சொல்லுங்க. யோ, கேக்குறல சொல்லியா? பாடியில தான் சார் இருக்கோம். டேய், ஏஞ்சல்னா யாரு? அவளுக்கும் உனக்கு என்ன தொடர்பு கேட்குறேன்ல. ஏஞ்சல் யாரு? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருக்க. அந்த 3 பேரை நீ தானே கொலை பண்ண? சொல்டா. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். அதுக்காக தானே லாக்கப்ல வச்சிருக்கீங்க. எதுக்கு இத்தனை கொலையில பண்ண? சார், இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டல, அதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவனை தலைகீழா கட்டி தொங்க விடுங்க, உண்மையை நான் கட்ட வைக்கிறேன். நீங்க தலைகீழா தொங்கினாலும் சரி, கொலைக்கான காரணத்தை நான் இங்க சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய இடத்துல தான் சொல்லுவேன். Crime number 206/2007, IPC 302/201, David. நீங்க தான் டேவிடா? ஆமாங்க ஐயா. டிஃபென்ஸ் லாயர் யாரு? ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. நான் சொல்ல போறதே நிஜம்தான், சத்தியம் தேவையில்லை. அரசு வக்கீல், நீங்க வாதத்தை தொடங்கலாம். உன் பேர் என்ன? டேவிட். அப்பா பேரு ராபர்ட், அம்மா பேரு மேரி. நான் பிகாம் கோல்டு மெடலிஸ்ட், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அது போதும். நீங்க 3 பேரை கொலை பண்ணதை ஒத்துக்கிறீங்களா? 3 பேரை இல்ல, 4 பேரை. 4 பேரை கொலை பண்ணீங்களா? யார் அந்த 4வது நபர்? எதுக்காக இந்த கொலைகளை செஞ்சீங்க சொல்லுங்க. நான் கொலை பண்ணது 4 பேரும் நாளைக்கு மகாத்மாவாவோ நேதாஜியாவோ பட்டேல், திலகர், காமராஜர், கலாம் மாதிரியோ நாட்டை தூக்கி நிறுத்த போறதில்ல. விஷ செடிங்க சார் அவங்க. அதனாலதான் அந்த 4 பேரையும் களை எடுத்தேன். களை எடுக்கிறதுக்கு இது பயிர் இல்லை யுவரானர், உயிர், மனித உயிர். எதுக்காக அந்த 4 பேரை கொலை செஞ்சீங்க? எதுக்காக? சேட் டு தி கோர்ட். அது இந்த 4 செவத்துக்குள்ள சொல்ல மாட்டேன். சட்டத்தை கையில் எடுக்கிறது தப்புன்னு எனக்கும் தெரியும். என்னோட வாக்குமூலம் 120 கோடி மக்களுக்கு தெரியணும். எனக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கு ஏற்படக்கூடாதுன்னு உதாரணமா இங்க நின்றுட்டு இருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் இந்த 4 செவத்துக்குள்ள முடங்கி போயிடக்கூடாது. எனக்கு தேவை மீடியா, திறந்தவெளி கோர்ட். அது வரைக்கும் கொலைக்கான காரணத்தை நான் சொல்ல போறதில்ல. யுவரானர், குற்றவாளி சத்தமா பேசி மக்கள் நீதிமன்றம் மீடியான்னு கூட்டி தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றார். அதன் மூலம் சட்டத்தையும் மக்களையும் ஏமாத்த பார்க்கிறார். நீதி மேல இருக்கிற மரியாதையும் கௌரவத்தையும் களங்கப்படுத்த நினைக்கிறார். Objection overruled. கோர்ட் நடவடிக்கை போட்டோவை எடுக்கவோ வீடியோவில் பதிவு பண்ணவோ சட்டத்தில் அனுமதி இல்லை.
அதுவும் இல்லாம இதை திறந்தவெளி நீதிமன்றமா மாத்துற அளவுக்கு இந்த வழக்குல எதுவும் முக்கியத்துவம் இல்ல. ஏன்னா குற்றவாளியே தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. 4 பேரை கொலை செய்த குற்றத்திற்காக இபிகோ 302 செக்ஷன் படியும் அவர்களோடு நெருங்கி பழகி கொலை செய்து தடயத்தை மறைத்து பிரேதத்தை எரித்ததற்காகவும் இபிகோ 201 செக்ஷன் படி குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. டிஃபென்ஸ் லாயர், யூ கேன் ஆர்கியூ. எஸ் யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு மேடை பேச்சாளரை போல தன்னுடைய வாதத்தை முடிச்சுக்கிட்டாரு. மற்ற வழக்குகளை போல இல்லை இந்த வழக்கு. இந்த சமூகத்தோட சம்பந்தப்பட்டது. என்னுடைய கட்சிக்காரருக்கு சந்தர்ப்பம் தேவை. யுவர் ஆனர், திறந்தவெளி கோர்ட் மீடியான்னு அனுமதி கொடுத்தா அது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடும். நாளைக்கு நட்ட நாடு ரோட்லயே கோர்ட் நடத்த சொல்லி ஜனங்க கேட்பாங்க. யுவர் ஆனர், ஈராக் மாதிரி சட்ட விதிகளை கடுமையா பின்பற்றக்கூடிய நாடுகளையே அந்த நாட்டு அதிபர் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்றத உலக மக்கள் டிவியில லைவா பாக்குறாங்க. தனி மனித உரிமை, மனித நேயம்னு பாரம்பரியமா பின்பற்றக்கூடிய நம்மள மாதிரி ஜனநாயக நாட்டுல நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி மக்கள் பிரதிநிதிகள் வாக்கெடுப்பு நடத்தி இந்த சட்டம் தேவை, இந்த சட்டம் தேவையில்லைன்னு நிர்ணயம் பண்ற பாராளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளே டிவியில லைவா காட்டுறாங்க. ஜனங்களும் பாக்குறாங்க. மேடம், அது மக்கள் மன்றம், இது நீதிமன்றம். சார், ரெண்டுமே மக்களுக்காக மக்களை ஏற்படுத்தினது சார். என்னுடைய கட்சிக்காரருடைய கோரிக்கைய இந்த நீதிமன்றம் கருணையோட ஏற்று ஆவணம் செய்ய வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கு சம்பந்தமாக டிஃபென்ஸ் லாயர் கோரிக்கையை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. குற்றவாளி தான் செய்த குற்றத்தை மறைக்காமல் செய்த தவறை இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவர். அதை காரணமாக எடுத்துக்கொண்டு திறந்தவெளி விசாரணைக்கு இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. கூட இருந்தது 3 பேரு. அந்த நாளாவது ஆள் யாருன்னு தெரியலையே. கொலையோ பண்ணிட்டு கோர்ட்ல எவ்வளவு திமிரா பேசிக்கிறான் பாத்தியா? காலம் கெட்டு போச்சு பெருசு. அனிதா, கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. டேவிட் விஷயத்துல பர்னி கூட சேர்ந்து நீ ஏதோ தப்பு பண்ணியா? இல்லடி, நீ சொல்ற டேவிட நான் பார்த்திருக்கேன். மத்தபடி நான் பரணி கூட சோஷியலா பழகுவேன், அவ்வளவுதான். எத்தனையோ தடவை நான் பரணி கிட்ட நாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்குள்ள ஜாலியா இருக்கலாம், பட் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் நான் சொல்லுவேன். அவன் கேட்டாதானே? சார், இப்போ வழி எப்படி சார் இருக்கு? சரியான அடி. கை காலை அசைக்க கூடாது. 2 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டேவிட்டை அரெஸ்ட் பண்ணதை பத்தி என்னையா நினைக்கிறேன்? இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? அவன் கொலைகாரன் தானே சார்? இல்லை இல்லை, டேவிட் யாரு, ஏஞ்சல் யாரு, அவங்க 2 பேருக்கும் என்ன உறவு? அப்புறம் இந்த பரணி, ஆகாஷ், பிரகாஷ், அந்த பேரர், இவங்க 4 பேருக்கு என்ன உறவுன்னு விசாரிக்கும் போது டேவிட் செஞ்ச கொலைகள் நியாயமா எனக்கு தோணுச்சு. அதாவது நான் காக்கி சட்டை போட்டு பண்ணதை கலர் சட்டை போட்டு பண்ணியிருக்கான். சார், அப்படி என்னதான் நடந்துச்சு? அதை நான் சொல்றதை விட நாளைக்கு ஓப்பன் கோர்ட்டில் மீடியா முன்னாடி அவனே சொல்லுவான். அப்போ கேளு, நீயே ஃபீல் பண்ணுவேன். குற்றவாளியாக இருந்தால் கூட தன்னோட தரப்பு நியாயங்களை முன்வைக்கவும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் முழு உரிமையை ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே குற்றவாளி
தன்னுடைய வாக்குமூலத்தை முழு மனதோடு மக்கள் மத்தியில் பதிவு செய்யலாம். என் பேரு டேவிட் வில்லியம்ஸ். ஏஞ்சலுங்கிறது ஹலோ டேவிட், சொல்லுங்க ஃபாதர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க ஃபாதர். சர்ச்சுக்கு வர முடியுமா? வரேன் ஃபாதர். கம்மிங் சண்டே ப்ரேயருக்குள்ள ஏற்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சுல? ரெடி பண்ணிட்டேன் ஃபாதர். சரி, நீங்க போய் மற்ற வேலையை பாருங்க. ஓகே ஃபாதர். வாப்பா டேவிட். குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். காட் bless you. உள்ள உட்காந்து பேசலாமா? Okay, father. வாங்க போலாம். ஓகே ஃபாதர். ஜீசஸ். உட்காருங்க. ஃபாதர், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா டேவிட், ஏஞ்சலோட கல்யாண விஷயமா? ஜோசப், வரேன் பெரியப்பா. இங்க வாப்பா. இவன் என் தம்பி பையன், MBA முடிச்சிருக்கான். ஹலோ. ஹாய், உட்காருங்க. உட்காருப்பா. வந்து ஏஞ்சல் படிப்பை முடிச்சிட்டா, அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நானே இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏஞ்சலுக்கு ஜோசப் எல்லா விதத்திலையும் பொருத்தமானவனா இருப்பான். ஜோசப்புக்கு ஏஞ்சலோட போட்டோவை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு. ஏஞ்சலுக்கும் சம்மதம்னா முடிச்சிடலாம். நீ என்ன சொல்ற டேவிட்? நான் என்ன சொன்னாலும் என் தங்கச்சி மறுத்து பேச மாட்டா. எங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு சொல்லி பயந்தே போயிட்டேன். சும்மா இருப்பா. ஜோசப்புக்கு மிமிக்ரி எல்லாம் தெரியும். யாரோட வாய்ஸ்ல வேணாலும் நல்லா பேசுவான். டேவிட், எப்போ சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணலாம்? அதை நீங்களே முடிவு பண்ணிடுங்களேன். அப்போ நெக்ஸ்ட் வீக் சண்டே மாஸ்ல. ஓகே ஃபாதர், அப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்லது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Angel. Happy birthday to you. அண்ணா, உங்க பிரசன்ட் எக்ஸலென்ட். ஏஞ்சல், இந்த மொபைல்ல ஒரு விசேஷம் இருக்கு. விசேஷமா? இந்த மெமரி சிப்பை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், MP3ல சாங் ஸ்டோர் பண்ணி கேட்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. என்றும் என் நினைவாக. என்ன இதெல்லாம்? நீ தான் என்னை விட்டு போறியே. என்னண்ணா சொல்றீங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே புகுந்த வீட்டுக்கு போயிடுவியே, அத சொன்ன. அண்ணா, என்னண்ணா இது குழந்தை மாதிரி? நீங்க தான் என் மனசுல எப்பவும் நிறைஞ்சிருக்கீங்க. நான் எங்க இருந்தாலும் என் மனசு உங்களையே நினைச்சிட்டு இருக்கோம்.